மக்களில் நகைக்கடன் பெறுவதற்கான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பொதுமக்கள் ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கை சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என குற்றம் சாட்டியுள்ளார்கள். வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கு ரிசர்வ் வங்கி பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது பொதுமக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ள மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கை சாமானிய மக்களை கந்துவட்டிக்காரர்களிடமும் நகைக்கடன் வழங்கும் நிறுவனங்களிடமும் கழுத்தை பிடித்து தள்ளும் முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளார். எளிய மக்களின் கடைசி புகழிடத்திற்கு பூட்டு போடும் நடவடிக்கை என்றும் புகார் கூறியுள்ள அவர், நிபந்தனைகளை திரும்ப பெறுமாறு ரிசர்வ் வங்கியை அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நம்மளோட தேவைகளுக்கு தான் நம்ம நகையை தான் கொண்டு போய் வைக்கிறோம், வேறு யார் நகையும் கொண்டு போய் நம்ம வைக்கிறதும் கிடையாது. அப்படின் போது இது ரொம்ப ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. எல்லாரும் அதுக்கு பில்லு வச்சுருப்பாங்க, இல்லை பணம் கட்ட முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் ஏதாவது கடன் உடனே வாங்கி வட்டி தான் கட்ட முடியும். மொத்தத்தையும் கட்டி எடுக்கணும் அப்படின்னா அப்போ நாங்கள் ஏழைங்கெல்லாம் யாரும் நகையவே வாங்க முடியாது. நகை எதுக்கு லேடிஸ் நகை நம்ம போடுறதுக்கு அழகு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அவசர தேவை எதுவும் ஒன்றுக்கு வேணும்னு தான் சொல்லி நம்ம நகையில் போய் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு அத்தியாவசிய செலவுன்னு உடனே நம்ம பேங்க்குக்கு நம்ம நகையை வச்சு தான் ஓடி வாங்கி வைக்க போகும்போது நீங்கள் இந்த நகையை எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்காங்க. அது எப்படிங்க ப்ரூஃப் நம்ம கொடுக்க முடியும்? எனக்கு ஒருவேளை எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எனக்கு நகை கொடுத்துருப்பாங்க, அந்த நகைகள் பழைய நகைகள் இருக்கும், அந்த நகைக்கு நான் எங்கே போய் நான் ப்ரூஃப் கேட்டுட்டு இருக்க முடியும்? எங்களை மாதிரியே நடுத்தர மக்கள்லாம் கையில் காசு இல்லாதனால தான் நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு நாங்கள் அதை வாங்குகிறோம். இப்போ இது எங்கள் அப்பா எங்கள் பாட்டியோட நகையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி நாங்கள் போய் பில்லு வச்சு இதை வாங்குறது? மறுபடியும் இது எங்களையே மறுபடியும் இந்த கந்து வெட்டி வாங்குறது, ஃபைனான்ஸ் போகிறது, அந்த மாதிரி நிலைக்கு தான் தள்ளுது. இது உண்மையிலே மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. யாரும் எங்களை மாதிரி ஏழை மக்கள்லாம் நகை அடை வைக்க முடியாது. பெரிய பணக்காரனுக்கு தான் இது உதவுமே தவிர எங்களுக்கெல்லாம் உதவாது. அதனால் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி திட்டத்தை, இந்த ரிசர்வ் வங்கிலாம் இது கண்டிப்பாக இதை வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கினா மட்டும்தான் ஏழை மக்கள், தொழிலாளிகள்லாம் யாராவது பயன்பெற முடியும். இல்லைன்னா இந்த வங்கியில் ஒன்றும் நடக்காது. பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களா கடனை, எங்களுக்கு தர மாட்டாங்களா என்ற கேள்வி தான் எங்களுடைய பொதுமக்கள் மத்தியில் நான் கேட்குறேன். உண்மையிலே